கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷையினுடைய சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்நிய பாஷையை ஏன் ஆண்டவர் தந்தார், எதுக்கு தந்தார், என்ன நோக்கம், யார் பேசுவாங்க, எந்த நேரத்தில் பேசுவாங்க, இது போன்ற பல கேள்விகளுக்கு வேதாகமத்தில் நம்ம அந்த பதிலை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இந்த பாடத்தில் அந்நிய பாஷை என்பதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ஆரம்பம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறார் ஆதாம் ஏவாள் கிட்ட. அப்போ ஆதாம் ஏவாள் இந்த உலகம் முழுவதையும் பலுகி பெருக வேண்டும் என்று தேவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் பரிசுத்த சந்ததியாக ஒரே பாஷையை பேசுகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக நம்ம இருந்திருப்போம். இப்போ பாவம் செஞ்சதுனால என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கவனிங்களேன். இந்த பாஷையை பற்றி இங்கே தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது அங்கே வசனம் சொல்லுது பாருங்க. முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வர்ற வரைக்கும் இருந்த காலகட்டங்களில் இந்த பூமி எங்கும் ஒரே விதமான பாஷை இருந்தது. பாவத்திற்கும் பின்பும் கூட பல வருடங்கள், பல நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விதமான ஒரே பாஷையை பேசுகின்ற ஜனங்களாக தான் காணப்பட்டிருந்தது. ஆனால் பாருங்கள், இது எப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு திட்டம் போடுறாங்க. வசனம் 4, பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ இதெல்லாம் நடக்கிறப்ப ஆண்டவர் இதை பார்க்குறாரு. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, பூமி எங்கும் பலுகி பெருகணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு. இப்போ இந்த ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பட்டணத்தை கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த பட்டணம் கட்டுற வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப தேவன் பார்க்குறாரு, கீழே வர்றாரு. பார்க்கும்பொழுது ஒரு வேலையை செய்கிறாரு பாருங்களேன். வசனம் 7, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். அப்போ இந்த பாஷையினுடைய ஆரம்பம், பல மொழிகள் பேசக்கூடிய அந்த ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேவன் அந்த பாஷையை பிரிச்சுட்டாரு. ஒருவர் பேசுகிறத ஒருவர் அறியாதபடிக்கு, புரிந்து கொள்ளாதபடிக்கு அங்கே ஒரு தடையை கொண்டு வந்தார். தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செஞ்சதுனால இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். இப்போ பூமி எங்கும் சிதறி போகும்படி தேவன் பண்ணதுனால யாரெல்லாம் எங்கெல்லாம் கடந்து சென்றார்களோ அங்கங்கு பலவிதமான பாஷைகள் உருவாக ஆரம்பித்தது. இப்படி தான் மொழிகள், இந்த உலகத்தில் நிறைய மொழிகள் பிறந்ததற்கான ஒரு ஆரம்பமாக இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இதை படிச்சுட்டு இப்போ அந்நிய பாஷையினுடைய அந்த பாடத்திற்கு நம்ம வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து போகும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதல் முறையாக சீஷர்களுடைய அனுபவத்தில் இந்த அந்நிய பாஷையை பற்றின ஒரு அனுபவம் அங்கே கிடைக்குது. பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்திருக்கிறப்ப பரிசுத்த ஆவியினுடைய முன்மாறியினுடைய அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது உலகெங்கிலும் இருக்கிற யூத ஜனங்கள் அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கு வருவது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக காணப்பட்டது. ஒரு சில வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் 4 நம்ம படிக்கிறப்ப, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
யார் பேசுகிறாங்க? சீஷர்கள் பேசுகிறாங்க. சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்குறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அந்த அந்நிய பாஷைன்னு என்ன அர்த்தம்? அந்நியம் அப்படின்னாவே தெரியாத அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? முன்பின் தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க, அதுதான் அந்நியம் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இப்போ சீஷர்களுக்கு இந்த மொழிகள் எல்லாம் அந்நிய பாஷை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாத, கற்று அறிந்திராத, அவங்களுக்கு பேச தெரியாத மொழிகளை அவர்கள் பேசினார்கள். சரிங்களா? மொழிகளை அங்கே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சீஷர்களில் பெரும்பாலும் அநேகர் யாராக இருந்தாங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, ரொம்ப எளிமையான மனிதர்களாக தான் காணப்பட்டாங்க. அவங்க வந்து படிப்பறிவில்லாத, பல மொழிகள் தெரியாத நபர்கள் தான் இருந்தாங்க. சரிங்களா? அப்படி படிப்பறிவில்லாத, மற்ற மொழிகள் தெரியாத அந்த சீஷர்களை பரிசுத்த ஆவியானவர் மற்ற மொழிகளில் பேச வைக்கிறாரு. ஏன் மற்ற மொழியில் பேச வைக்கிறாரு? அதே 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 7, 8, 9 படிச்சேன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்றாங்க. இந்த இவர்கள் எல்லாரும் அப்படின்னா சீஷர்கள் எப்படி நம்ம தாய்மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு உலகத்திலிருந்து மற்ற இடங்களில் வந்து எல்லா யூத ஜனங்களும் பிரமிச்சு அங்கே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் 9, 10 நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சில அந்த தேசங்களை பார்ப்போமே. பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலி, எகிப்து, இன்னும் லிஸ்ட்டு நீண்டுட்டே போகுது. இத்தனை தேசங்களிலிருந்தும் வந்த யூத ஜனங்கள் அவர்களுக்கு அந்தந்த தேசத்தில் பேசின மொழி தான் தெரியும். அங்கே எருசலேமில் பேசப்பட்ட மொழி தெரியாது. இப்போ அந்த மக்கள் கிட்ட சீஷர்கள் பேசணும், இவங்களுக்கு அவங்க மொழி தெரியாது, இவங்க பேசுகிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு, இந்த தடையை உடைப்பதற்கு சீஷர்கள் அந்த ஜென்ம பாஷையில், வந்தவங்களுடைய பாஷையில் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அந்நிய பாஷை என்பது அந்த சீஷர்கள் கிரேக்கத்தில் பேசி, இங்கே ஒருவேளை ஜெர்மன்லேருந்து வந்தாங்கன்னா ஜெர்மன் மொழியில் கேட்குது, அப்படி கிடையாது. சீஷர்கள் ஜெர்மன் மொழியே பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இதனுடைய விரிவாக்கத்தை இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை வருகின்ற பாடத்தில் நம்ம வந்து புரிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? அப்போ அந்நிய பாஷையினுடைய ஆரம்பம், அந்த மொழிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஆதியாகமம் 11 படித்தோம். சீஷர்கள் ஏன் அந்நிய மொழியை பேசினாங்க அப்படின்னா வந்திருக்கின்ற ஜனங்கள் கிட்ட தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பேச வச்சாரு. ஏன் பேச வச்சாரு? அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள அடுத்தடுத்த பாடங்களில் நம்ம படிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.